ஹலோ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. இப்போ போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தான் ஊர் சுற்றணும். லெஃப்டா? இப்போ வந்து ஒரு பைக்கு பார்க்க போகிறோம். பைக்கு கடையில் செகண்ட் ஹேண்ட் பைக்கு பார்க்க போகிறோம். சும்மா போர் அடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ரிவ்யூவாக அந்த கடையிலலாம் போய் காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா தெரியல. சாரி, ரொம்ப தப்பாக வந்துட்டேன். ரொம்ப லெஃப்டில் இருந்து ரைட்டு திரும்புகிறேன். ஓகே, அதான் சும்மா போய் பார்க்குறோம். அதை முடிஞ்சால் வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். நேற்று வந்து 2 மாலுக்கு மட்டும் போனோம். ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலும் ஃபன் மால்னு ஒரு மாலு. அங்கே வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, சும்மா உட்காண்ட்ருந்தோம் சுற்றி பார்த்துக்கிட்டு. இன்றைக்கு தான் வந்து கொஞ்சம் சைட் சீயிங்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சதீஷ்க்கு உடம்பு சரியில்லை, பாவம். அவன் விளாக் பண்ண ஆரம்பித்தாலே தலைவலிக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறான். மனோஜ் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனும் வந்து ஜாயின் பண்ணிப்பான். இப்போ நாங்கள் ஒரு 3 பேர் போய்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டாவா? 155 செகண்ட்ஸா? என்னடா இது? அந்த சிக்னலில் 150 செகண்ட்ஸ் நின்னோம். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தா வாட்ச் ஹவர்ஸ் நல்லா கூடியிருக்கும். எங்கே எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்க்குறீங்க. ரைட்டு, ஈரடி சாய்பாபா. சம சண்டேஸ். பின்னாடி எதுக்கு நம்மளே இடிக்கவா? பின்னாடி இடிச்சிட்டாரு, முன்னாடி இடிச்சிட்டாரு. இப்போது ஆரம்பி ஓட்டும்போது ஹெல்மெட்டில் கோப்ரோ வந்து இப்படி கீழே, ரொம்ப கீழே ஃபேஸ் பண்ணி வந்துடுது. அதனால் ரோடு வியூ வந்து அந்தளவுக்கு கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று நான் அவர் சண்டை போட்ட பிறகு கோப்ரோ ஆன் பண்ணேன், ஐ கண்டென்ட் அப்படின்ட்டு. சண்டை. ஐயோ, நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். எல்லாருமே சொன்னாங்க கோப்ரோ ஆங்கிள் அந்தளவுக்கு சரியில்லைன்ட்டு. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணுமோ, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? போக போக ஆங்கிள்லாம் கரெக்டாக வச்சிருவேன் நம்பிக்கை இருக்குது. அடிச்சிட்டா அப்போ ஓகே. தம்பி 6 லெவலு அடி சதீஷ்மா. அதுவும் கவராச்சான்னு தெரிலையே. இந்த சிக்னல் ஏதாச்சும் சம்பவம் நடக்குதான்னு பார்ப்போம். 57 செகண்டு அப்படின். எங்கே 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 எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இதுவா? எங்கே ஏமாந்துட்டோம் தெரில. சூப்பர் பைக்கு நானே சர்ச் பண்ணேன், பவுன்னு ஆயிடுச்சு. ஐயோ, பேப்பர் பண்டிலு. சும்மா போய் கேட்போம் அவங்கள்ட்ட. நாங்கள் போய் போன அந்த கடையில் வந்து 220 வரைக்கும் தான் இருக்குது. சூப்பர் பைக்ஸ் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களே இன்னொரு கடையும் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஷோரூமை சதீஷ் சஜஸ்ட் பண்ணுறாரு. சரி, அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னென்ன பண்ணுறோம் பாருங்களேன். கையில் 10 பைசா வீட்டுக்கு போகிறதுக்கே காசு இல்லை. போர் அடிக்குதுல்ல, அதான் எதுவும் வாங்க வேணான்னு தெரில, எதுக்கு இங்கெல்லாம் போகிறேன்னு தெரில. சரி, ரைட்டு. அட்லீஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்காச்சும்
யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஒன்று சேனலை பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகணும், இல்லை சேனலுக்கு வியூஸ் ஆகணும், அவ்வளோதான். இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓட்டவனுக்கு தான் தெரியும். அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. நாங்கள் ட்ரிபிள்ஸில் மனோஜ் வண்டியில் இருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. முன்னாடி இடம் இருந்தும் காரு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன். இப்படி தான் ஸ்கூலில் மிஸ்ஸு கொஸ்டின் கேட்கும்போது முன்னாடி இருக்கிறோம் மண்டை பின்னாடி ஒளிஞ்சுப்பேன். அது எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது நம்மளே கேட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே மறைச்சிக்கோங்க. மறைச்சாங்க. தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஃபைனை போட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த லாரியில் கோட்ஸ் நல்லா இருக்குது. வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே, ரோடு முடியும் போது ஓவர்டேக் பண்ணாதே. நேராக போய் இதில் சாத்தியிருப்பேன். ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவாசகி. நம்ம டாட் பி லைக், நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி. ஓகே, சும்மா போயிட்டு பார்த்துட்டு வரேன் அண்ணா. ஓகே சார், புக்கிங் எடுத்துக்கிறீங்களா? ஓ, எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஃபன் மாலில் போய் உட்காருவோமா? ஏதாச்சும் ஒரு மால் போவோம். ஃபன் மால் தான் கிட்ட வர்றதுக்கு. மேலே ஜிம் இருக்குது, ஜாயின் பண்ணிடுவோமா? டெய்லி வந்து பார்க்குறதுக்கா? ஆமாம் பை. ஓகே, நாங்கள் நல்லா இருக்குது பைக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. உள்ள வீடியோலாம் எடுக்கலை, அது வீடியோ சும்மா உள்ளே போய் ப்ரைஸ் கேட்டோம். Z900 10.5. ஏன்டா இதை தான் கூகுளில் தட்டி பார்த்துலாம் மேடம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பைக்கை நேரில் பார்க்க முடியாதுல்ல. எனக்கு நேக்கட் பைக் மேலே வந்து ஒரு லவ் உண்டு. மறுபடி பார்ப்போம். இந்த ஜம்முன்னு இருக்குது. ஆக்சுவலாக பரவாயில்ல, ஷோரூமில் வந்து டீசெண்டாக மதித்து பேசினாங்க. அதாவது ஒரு அவ்வளோ பெரிய பைக்கு நம்ம வாங்குவோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக எனக்கே தெரியாது. அது போய் 3 சின்ன பசங்க வந்து கேட்குறாங்கன்னே அவங்க எல்லா பைக்கும் நான் பாட்டுக்கு ஒவ்வொன்றா கேட்டேன். எல்லாத்தோட ஆன்ரோட் ப்ரைஸுமே அவங்க பொலைட்டாக சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு ஆப்பிள் ஷோரூம் போயிருந்தேன் ஃபோன் வாங்குறதுக்கு போனேன், வாங்கிட்டேன். அப்போ கூட அவன் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணான். இவங்க எங்கே வாங்க போகிறாங்கங்கிற மாதிரி பண்ணான். செம்ம காண்டாயிடுச்சான்ற. நான் சொல்லிகிட்டே வந்தேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பார்ப்போம். இங்கே டெஸ்ட் ட்ரைவ்லாம் கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் கிடையாது அப்படிங்க சதீஷ்டா. கேடிஎம்லேயே டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்க மாட்டாங்கங்க. நல்லா இருந்துச்சு பைக், சீரியஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அப்பாட்ட ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். ஃபன் மால், மறுபடியும் ஃபன் மாலுக்கு வந்திருக்கோம். இங்கே மனோஜ் வருவோம். மனோஜ் வந்த உடனே அப்படியே போய் அடுத்த அந்த பர்ச்சேஸை போடணும். ஓகே, ஓகே. இப்போ அந்த மால்லேருந்து கிளம்பிட்டோம். மனோஜுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். மனோஜ் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குங்கிறாரு. அவ்வளோ தூரம் போயிருக்காரு. ரொம்ப பசிக்குது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. அந்த ஹோட்டல் வந்து இன்னொரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. க்ளோசிங் சூன்னு கூகுள் மேப்பில் காட்டுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரஷ் பண்ணி போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு மனோஜ் வர்றது கரெக்டாக இருக்கும். அப்படியே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். எங்கே இருக்குது? இதோ வந்துட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. நைஸ். பல கொடிகள் இருக்குது. இதுதான்
இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். மூட போதும், அதனால் இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஆமாம் ஓகே, இதோ இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இடத்துல சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. தக்காளி சாதம் வந்து 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா. நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் காலேஜ் அப்போலாம். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். பாய்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் டைம் போல். தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு. தயிர் சாதம் வந்து வேறு லெவலு, கல்யாண வீட்டில் போடுற மாதிரி இருந்துச்சு. குக் வித் கோமாளி ஸ்டைலில் சொல்லணும்னா டாப் நாச். தலைவன் மனோஜ் தான் வந்து மிஸ் பண்ணிட்டான். இது வந்து செம ஸ்கீமு. நமக்கும் அப்பப்போ யூஸ் ஆகுது, நிறைய பேருக்கு ரெகுலராக யூஸ் ஆகுது. ஹலோ காய்ஸ், கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் பாதியை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஈஷா வர போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சாயங்காலம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அப்படியே இருக்கோம். பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஈஷா கிளம்பியாச்சு. காந்திபுரம் மெயின் ரோட் அதுலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ரோஹித் சைஸ் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க, நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். போனாலும் அப்படி தான். ஊட்டி போயிட்டு ஈஷா போகும்போது ஈஷாவுக்கு ஒரு 4-5 ரூட் இருக்கும் போல். அதில் இந்த 5வது ரூட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சரியான நம்ம இந்த ரோடு மாதிரி இருந்துச்சு, லடாக் ரோடு மாரி. ஆமாம், போகிறோம் ஒரே இது துன்பமாகி போச்சு. வண்டி சேக்கப்ஸ்லாம் அடியாகி எங்கிட்ட போய் ஈஷாவில் போய் சேர்ந்தாச்சு. ஆமாம், கூகுள் மேப் மட்டும் நம்பவே கூடாதுங்க எங்கனாலுமே. கோயம்புத்தூரில் வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல். அப்படியே கொஞ்சம் எல்லோரும் இந்த ரேஸ் ஓட்டுற மாதிரியே ஓட்டுறாங்க. ஆமாம், சொல்லுன்னு போகிற மாதிரி. சென்னை கோயம்புத்தூர் பொறுத்தவரை ரோடு வந்து குறைய வைக்க மாட்டாங்க, சின்ன மேடு பள்ளம் கூட இருக்காது. நம்ம சவுத் சைடு எடுத்துக்கிட்டால் தான் அவ்வளோதான். வாரம் சஸ்பென்ஷன் சேக்கப்சர் எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். ரூட்டு வேறு தெரியாது. நான் பாட்டு சர்புருன்னு வந்துட்டுருக்கேன், என்ன கணக்குன்னு தெரில. இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். ஈஷா கோயம்புத்தூர் வந்து அவுட்ரு போல். நம்ம இதோட 4வது தடவை போகிறேன் அந்த ஈஷாவுக்கு. புறம் போய்கிட்டே இருக்கும்போது தான் பேரூர் தானே, சென்னை பேரூர் தான் கழிப்பிட்டுருக்கேன். இங்கே வேறு இருக்குது சிங்கிள் வே. நாளை பற்றி போக முடியல, எயிட்டாப்பில் வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் போடுறதுன்னா பழனி படிக்கட்டை போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, கிளைமேட்டு நல்லா இருக்கு. வண்டி போகிறதுக்கு செயின் லூப் அடிக்கலை வண்டியில், அதனால் வண்டி ரொம்ப ரஃப்பாகிருச்சு. ஏதோ ஃபஸ்ட்டு வீட்டு ரூமுக்கு போகணுன்னு செயின் லூப் வாங்கி அடிக்கணும். அதனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது ஈஷா வர்றதுக்கு. இந்த ஹெல்மெட் வேறு நல்ல வாயை க்ளோஸாக அடைச்சிட்ருக்கா, ஃபிட்டாக இருக்கனால பாதி வேர்டை பேசவே முடியல. இஸ்ஸுன்னு வருது பாதி வேர்டு. இஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு போல இஸ்ஸுன்னு வருது. என்ன பண்ணுறது தெரில. மொட்டை நாக்குன்னு நினச்சிருவான் என் பாதி பேர் இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா. அட்ஜஸ்ட் பண்ணி பேச வேண்டியது, என்ன பண்ணுறது. ரோடு நல்லா இருக்குது. மோடி வந்தனால ரோடை நல்லா பளபளன்னு போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு ரோடு இருக்குது. ஐயோ ஏன் கேட்குறீங்க. ஆனால் இங்கே எப்போயுமே ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க போல். நீங்கள் போகிற காரு வண்டி எல்லாமே அங்கே தான் போகுது. ஹெல்மெட்டு போட்டு வ்ளாக் பண்ணுறது, ஐயோ ஏன் கேட்குறீங்க, கழுத்து மரணமாக வலிக்குது. என்ன இந்த ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டுங்கண்ணா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஈஷா. இதுதான் ஈஷா. ஃபுல்லாக அந்த கல்லால் பதிச்சிருக்காங்க ரோடை ஃபுல்லாக. பயங்கரமாக இருக்குது.
ஸ்பீட் லிமிட்டே 20 தான். நம்ம மென்டல் டிரைவுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது. எல்லாம் டீசெண்டான டீமாக இருக்காங்க. நம்ம போய் கோளாறுகளாக பண்ணோம்னா காலையிலே அடித்து எழுதி போட்டுருவாங்க. 4 சைனாக்காரங்க வச்சுருக்காங்க அதுக்காண்டியே. ஸ்பீட் லிமிட்டு 20 தான். அப்படியே பைய வராங்க, அவ்வளோ வரும், பயப்படுறாங்க. தெரியுது அவங்களுக்கு? எங்கடா தெரியுது அப்படின்றீங்களா? எனக்கு தெரியுது. இங்கே வந்துட்டாங்க, எங்கேயும் நம்ம டோக்கனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு 5 கோடி சம்பாரிச்சிருவாங்க. அதான் தெரியுது பாருங்கள், ஈஷா. அந்தாச்சு ஈஷா ஒரு வழியா. கரெக்ட் அந்த டைமுக்கு அங்கே வரணும். பயங்கரமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வரிசையாக மாடாக வச்சுருக்காங்க. அதோடய ஃபுட்டு வந்து அவங்க சைட்லேயே விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி அதுக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த மாடு வந்து அவங்க வண்டி மாடாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி ஃபார் எல்டர்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு போட்டிருக்காங்க. Is soil. My body, your body, everybody. இதுதான் அந்த ஈஷா யோகா பேஸு. நம்ம லைட்டாக ஒரு சின்ன வாக்கரவுண்ட் போட்டுக்கலாம். பாட்டு கார்பரேட் டைம் எழுந்துடக்கூடாது. இங்கே டான்ஸ்லாம் ஆடி பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லா கோவில் மாதிரி இங்கேயும் இந்த பூஜைலாம் பண்ணுறாங்க. நம்ம வேணா உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது விளக்கா என்னன்னு தெரில, அழகாக இருக்குது. இதில் சிலர் காயின்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆன்ட்டி இதை ஹேண்ட்பேக் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அங்கே ஒன்லி ஃபார் எல்டர்ஸ் அண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு போட்டுட்டு இங்கே ஒரு குடும்பத்தையே டிக்கெட் வாங்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விதத்தில் அனிமல் க்ரூயல்ட்டி தான். இதுக்கு பேசாமல் பேட்ரி கார் யூஸ் பண்ணலாம், அதுவுமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து லேசர் லைட் ப்ரொஜெக்டர்ஸ். நைட் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் வச்சு அழகாக ஒரு ஷோலாம் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். இவர் தான் சத்குரு. இவர் இப்போது சேவ் சாயில் கேம்பெயினில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. 100 டேஸில் 30,000 கிலோமீட்டர் ரைட் பண்ண போகிறாரு பைக்கில். இந்த பைக் வந்து டுக்காட்டி 1260 பைக்ஸ் பீக். இதோட ப்ரைஸ் வந்து 28 lakhs. ஆனால் இப்போ அவர் அந்த ரைட் பண்ணிகிட்ருக்கிற பைக்கு வந்து BMW K1600 GT. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக். அதோட ப்ரைஸ் வந்து 30 lakhs வரும். நம்ம தான் சின்ன பைக்கில் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். செயின் டைட் வச்ச இடத்துல செயின் ஒழுங்காக டைட் வைக்கல. இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் எவனுக்கும் வைக்க தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டென்ட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து 3% டென்ட். இதோட ப்ரைஸ் வந்து 3,499 rupees வந்துச்சு.